சட்டப்பேரவையில் இருந்து திமுக வெளிநடப்பு செய்துள்ளனர். அதன் நேரலை காட்சியை பார்ப்போம். தெரியாத ஒரு உறுப்பினர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மக்கள் சட்டமன்றத்தை கூட்டு என்று சொன்ன திமுக கூட்டியதற்கு பிறகு இங்க மக்கள் பிரச்சனையை பேசாமல் வெளிநடப்பு செய்கிறார்கள். திமுகவுக்கு பேச தெரியவில்லை, திமுகவுக்கு வாதிட தெரியவில்லை என்று சொல்லுகிறார். இது எங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. நாங்கள் எங்களால் சட்டமன்றத்திலிருந்து ஏன் வெளியே வருகிறோம் என்பதை 1000 முறை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எனவே எங்கள் மீது தவறான ஒரு கருத்தை ஒரு எதிர்க்கட்சிக்குள்ள உரிமை வெளிநடப்பு செய்வது, அதை கேட்பதற்கு சபாநாயகர் ஒருவருக்குத்தான் உரிமை உண்டு. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனால் ஒரு உறுப்பினர் அவ்வளவு கேவலமாக எங்களை பேசுகிற பொழுது இது சபைநடைக்கு உகந்ததானா, இதுதான் மானிய கோரிக்கை வாதமா என்று கேட்டால் ஒரு சபாநாயகர் கொஞ்சம் கூட நாங்கள் சொல்வதை காது கொடு கேட்கவில்லை. பன்னீர்செல்வம் அவையின் முன்னவர், அவராவது நியாயம் சொல்லுவார் என்று பார்த்தோம். அவர் அதுக்கு மேலே இருக்கிறார். ஆகையினால் நாங்கள் அந்த உறுப்பினர் சொன்ன வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அதை கேளாக்காதவராக இருந்த காரணத்தால், நாங்கள் திருப்பி திருப்பி சொன்ன காரணத்தால் எங்களை போலீஸை விட்டு வெளியேற்றி இருக்கிறார் சபாநாயகர். சபாநாயகரை பொறுத்தவரையில் நாம் ஒரு பொதுவாக இடத்திலே திறனாய்வு செய்யக்கூடாது என்று கூட பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஏஜென்ட்டை போலவே செயல்பட்ட சபாநாயகரை நான் பார்த்ததே கிடையாது. உலகத்திலே இருக்க முடியாது. ஆளுங்கட்சியிலிருந்து தான் சபாநாயகர் வருவார்கள், ஆனால் அவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு நடப்பார்கள். ராஜாராம் அவர்கள் ஆளுங்கட்சியுடைய சபாநாயகர். அவர் மேலே ஒரு துண்டு போட்டிருந்தார். அந்த துண்டு அதிமுக பார்டர் கோட் துண்டு. என் சோமு எழுந்து சொன்னார், நீங்கள் கட்சியிலிருந்து விலகிவிட்டீர்கள், விலகிய பிறகுதான் சபாநாயகராக முடியும். இப்பொழுது நான் பார்ட்டி மேன், ஆனால் நீங்கள் மேலே போட்டிருப்பது அதிமுக கரை போட்ட துண்டு என்று சொன்ன பிறகு, நண்பர்களே, எவ்வளவு ஜனநாயக உரிமை! ராஜாராம் அவர்கள் தவறுதான் என்று தன் மேல் இருக்கிற துண்டை எடுத்து கீழே போட்டார். அப்படிப்பட்ட சபாநாயகரையும் பார்த்திருக்கிறோம். இப்படி ஆளுங்கட்சிக்கே அடிபணிந்திருக்கிற சபாநாயகரும் பார்க்கிறோம். என்ன செய்வது என்று எங்களுக்கு புரியவில்லை. ஜனநாயகம் இந்த மாவட்டத்தில் செத்துவிட்டது என்று சொல்வதை காண்றார். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மக்கள் மன்றம் ஒன்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த மன்றம் தீர்ப்பளிக்கும். இப்படிப்பட்ட சபாநாயகர், இப்படிப்பட்ட முன்னவர், இப்படிப்பட்ட ஆளுங்கட்சி துதுபாடிகளை சரியான பாடத்தை வருகிற தேர்தலில் மக்கள் அளிப்பார்கள்.